மேஷம் ராசி நல்ல ஒரு புத்தி சாதுரியம் கொண்டவங்க, நீதி நேர்மைக்கு உட்பட்டவங்க. மேச ராசிக்காரங்கிட்ட பாருங்க, நல்ல ஒரு வாக்கு சாதுரியம் இருக்கும். இந்த மேச ராசியோட அதிபதி அப்படின்னு பார்த்தா கந்தவேல் முருகன்னு போற்றக்கூடிய தமிழ் கடவுளின் அம்சமாகிய செவ்வாய். காலபுருஷ தத்துவத்தில் இந்த மேச ராசி தலையை குறிக்குது. இந்த ராசியானது முதல் ராசியாக இருக்குது. 12 ராசிகளையுமே தலைமைத்துவம் கொண்டது இந்த மேசம் ராசி. இதில் பாருங்களேன், அஸ்வினி, பரணி, கார்த்திகை முதல் பாதம், இந்த 3 நட்சத்திரங்களும் மேச ராசியில் பிறந்தவங்களா இருக்கீங்க. மேச ராசி அப்படின்னு சொன்னால் ராஜகுணம் உங்ககிட்ட இருக்குங்க. ஏன்னா ராஜகுணம் கொண்ட புருஷ ராசியாக மேச ராசி இருக்குது. அதே போல் மேச ராசிக்கு பாருங்களேன், இந்த மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த 5 ராசியும் நட்பு ராசியாக இருக்குது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் நண்பர்கள் கிட்ட கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக இந்த 5 ராசியில் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் கடகம், விருச்சிகம், மீனம், இது 3 பகை ராசியாகவும், ரிஷபம், கன்னி, மகரம் உங்கள் ராசிக்கு கொஞ்சம் சமமான ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். பெரும்பாலும் நீங்கள் யார்ட்டேச்சும் சண்டை போடுறீங்க அப்படின்னு பாருங்களேன், அவங்க கடகம், விருச்சிகம், மீனமாக இருப்பாங்க. மேச ராசியில் பிறந்தவங்க நல்ல ஒரு கம்பீரமான தோற்றமும், நிமிர்ந்த நடையும், கண்ணிந்த பார்வையும், ஏன் அழகிய நீண்ட புருவமும் கொண்டவங்களா இருப்பீங்க. அடர்த்தியான தலைமுடி உங்களுக்கு இருக்கும். காது கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். பார்வைக்கு நீங்கள் கொஞ்சம் வெகுளி போல தான் இருப்பீங்க. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இந்த மேசராசிக்கு அதிகமாகவே இருக்கும். தெய்வ பக்தியும் இரக்க குணமும் தீர்க்காயிலும் மேசராசிக்கு உண்டு. இந்த மேசராசியில் பிறந்த அஸ்வினி, பரணி, இந்த கார்த்திகை 1ஆம் பாதம், செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான மனமார வழிபாடு செய்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள், எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கும் அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. முருகப்பெருமானின் அருளால் உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்து சேரும். உங்களுக்காக வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். இது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். மேச ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது பாருங்களேன், வாக்கு சாதுரியம் நல்லாவே இருக்கும். உங்களோட வாக்கு வன்மையை பயன்படுத்தி நீங்கள் சொல்லக்கூடிய சொல் சரி அப்படின்னு வாதாடக்கூடிய தன்மை கொண்டவங்க நீங்கள். அதே போல் எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் காரியவாதிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களோட வாக்கு திறமையால் மற்றவங்க திணறும்படி நீங்கள் செஞ்ச விஷயத்தை அப்படியே மாற்றிடுவீங்க. இது நிறைய விஷயத்தில் நடந்திருக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வீண் பழியை ஏற்றுக்கிறதுலாம் பிடிக்காது. சிரித்து பேசி எல்லோரையுமே வயிறு குலுங்கு வைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிறையவே இருக்கும். வெகுளியாகவும் கள்ளம் கபடம் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மேசராசி தான். மேசராசிக்கு எப்போதுமே குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்கிறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். நீங்கள் எப்போவுமே விட்டு கொடுத்து தான் போகணும். குடும்பத்துக்காக எவ்வளோ தான் உழைச்சாலும் சரி, எவ்வளவு தான் நல்லது செஞ்சாலும் சரி, இவங்க என்ன நமக்கு நல்லது செஞ்சாங்க அப்படின்னு தான் குடும்பத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் உங்களை கேட்டிருப்பாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த மேசராசிக்கு. அதே போல் மனைவி வழி உறவினர்களாலுமே பிரச்சனைகள் ஏற்படும் இந்த ராசிக்கு. அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படக்கூடிய நிலைமை உங்களோட குடும்ப சூழலில் உருவாகி இருக்கும் பாருங்கள். இந்த மேசராசிக்காரங்க இது தவிர்க்க நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. மன அமைதியை கண்டிப்பாக பெறுவீங்க. ஆனால் மேசராசிக்கு பாருங்களேன், வசதிக்கு தேவையான அளவுக்கு பண வசதி இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா இவங்க இயல்பிலேயே தான தர்மம் செய்யக்கூடிய குணம் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு விஷயம் நீங்கள் தான தர்மம் மற்றவங்களுக்கு பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கையில் காசே இல்லை அப்படின்னு நினைக்கும் பொழுது கரெக்டாக காசு ஏதாவது ஒரு வகையில் வரும். இந்த அமைப்பு மேசராசிக்கு உண்டு. இந்த ஒரு சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில் வந்திருந்தால் எஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா காசு இல்லாமல் ரொம்பவும் தடுமாறும் பொழுது நிறைய நேரத்தில் தானாக வரும். அப்போ நீங்கள் ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுருப்பீங்க. கடவுளே நான் எப்படி இதை சரி செய்வோம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். ஏன்னா இந்த ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத இன்பம் உங்களுக்கு எப்போவுமே ஏற்பட்டுருக்கும். ஆனால் துன்பத்தை மறந்துட்டு இன்பத்தை அனுபவிங்க. பழைய விஷயத்தை நினச்சி போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. ஏன்னா சுயநலம் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் நீங்கள் செஞ்ச உதவி எப்போவுமே உங்களுக்கு எந்த ஒரு சிக்கல்லையுமே மாட்ட விடாது. இந்த மேசராசியில் பிறந்தவங்க எப்பொழுதுமே செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டு பூஜை அறையிலுமே முருகனின் புகைப்படம் வைத்து தினம்தோறும் தீபமேற்றி வழிபாடு செஞ்சுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் கண்டிப்பாக எல்லா வகையிலுமே பெற முடியும்.
இந்த மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் எப்படி கிரக நிலை அமைப்பு அமைஞ்சிருக்கு, இந்த கிரக சூழல் நம்மளோட மாற்றத்தையும் தாக்கத்தையும் உங்களுக்கு கொடுக்கும், என்ன விஷயம் சாதகமாக இருக்கும், என்ன விஷயம் பாதகமாக அமையும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வாரத்தோட கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசராசியில் இருக்கிற அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் சந்திரனும் குரு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் பாருங்க கேது இருக்காரு, லாபஸ்தானத்தில் சனி, ராகு, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்களும் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் துணிச்சலோடு செயல்பட்டு நன்மையை பெற போகிறீங்க. அதுவும் உங்களோட சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எல்லா அனுகூலமான பலனையுமே பெறக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகியிருக்கு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களாம் திட்டமிட்டு செயல்படணும். திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் பெறலாம். வாடிக்கையாளர்கள்கிட்ட சாதுரியமாக கனிவாக பேசுகிறது நல்லது. அனுகூலமான வாரம். ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பாருங்களேன், எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு தரப்போகுது. எதிர்பார்த்த லாபத்தையுமே வியாபாரத்தில் நீங்கள் இப்போ பெறுவீங்க. அதனால் வியாபார விஷயத்தில் நல்ல ஒரு தரமான பொருட்களை வச்சுருங்க. ஒரு நல்ல திருப்பம் இதனால் நீங்கள் பெறலாம். பணவரத்துமே நல்லாயிருக்கு. சக வியாபாரிகள் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனை, இன்னல் இதெல்லாமே உங்களை விட்டு இந்த வாரம் நீங்கும். எதிர்நீச்சல் போட்டாச்சும் இழந்தது எல்லாமே மீட்டெடுக்க போகிறீங்க. கடன் பிரச்சனை படிப்படியாக உங்களை விட்டு குறையும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் சூரியனை கண்ட பனி போல் உங்களை விட்டு இப்போ விலகுது. நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகமாக உங்களுக்கு இப்போ கிடைக்கும். அதுவும் சகோதர சகோதரிகளின் நலனில் இந்த மேசராசிக்கு பாருங்கள் இந்த வாரம் ஆர்வம் அதிகரிக்கும். அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க. அவங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தில் அவங்களுமே உதவிகரமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்கிடையே பாருங்கள் நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குது. தந்தையின் ஆசையும் அஸ்தியும் இப்போ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். சிலருக்கு வீண் செலவும் விரயங்களும் வரலாம். பண விஷயத்தில் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. அதே போல் வீணான செலவுகளையும் விரயங்களையும் தவிர்க்க செலவு செய்யும் பொழுது ஆடம்பர செலவுகளை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. திருமண முயற்சிகள் வேணால் இந்த வாரம் வெற்றி தரும் வாய்ப்பை தருது. புதுசாக வீடு வாகன யோகம் ஒரு சில மேஷராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படும். உடல்நிலையிலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. வியாழக்கிழமை வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்கிறதுனால குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம் உங்களை விட்டு தீரும். இந்த வாரம் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி வாய்ப்பு தான். துணிச்சலாக செயல்படுங்க. சாமர்த்தியமாக பேச்சின் மூலம் எல்லா விஷயத்துலையுமே அனுகூலமான பயன்களை நீங்கள் பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு துணிச்சல் அதிகரிக்குதுங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் வேலையில் வேகம் காட்டுங்க. வேலையில் நீங்கள் எந்த அளவுக்கு முழு மூச்சாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் கண்டிப்பாக பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிற நீங்கள் மட்டும் கொஞ்சம் உங்களோட பணிகளில் கவனம் செலுத்தியே ஆகணுங்க. கவனம் இல்லைன்னா சில பிரச்சனைகள் வந்துடும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட தன்மையாக பேசி பழகுங்க. பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்துல தேவையில்லாத பிரச்சனை கூட வரலாம். அதே போல் கொஞ்சம் கூட வேலை செய்கிறவங்ககிட்ட விட்டு கூட அனுசரித்து போக பாருங்கள். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பாருங்களேன், வீண் அலைச்சல், இந்த காரிய தாமதம் இது ரெண்டுமே வரும். புதுசாக ஏதாவது முயற்சி பயிலலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த புதுசாக செய்கிற முயற்சியை மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா இதனால் காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் பாருங்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை இப்போ உங்களை விட்டு தீருது. ரொம்ப நாளாக இருந்த கஷ்டம் இப்போ உங்களை விட்டு குறையுது. மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி தொடர்பான அவசர முடிவுகள் எடுக்கிறத மட்டும் நீங்கள் தவிர்த்து தீர ஆலோசனை செஞ்சு எந்த ஒரு விஷயத்திலையும் ஈடுபடுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா விதத்துலையுமே பெறுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் நிலுவையில் இருந்த சம்பள பாக்கி வர வாய்ப்பு இருக்குது. உயர் அதிகாரிகள் கிட்ட பாராட்டு பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நெருங்கியவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க. தொழில் வியாபாரம் போட்டி பொறாமைகள் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெறுவீங்க. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் மாணவர்கள் கல்வியில் பல சாதனைகளை படைக்க போகிறீங்க. அரசு வழியில் பல உதவிகளும் உங்களை தேடி வரும். ஆதரவு நல்லாயிருக்கு. குடும்பத்தோட ஆதரவு பக்கபலமாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு உயர்வு உங்களுக்கு ஏற்படுது. சர்ப்ப கிரகங்கள் சாதகம் இல்லாமல் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் அம்மனை வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது நல்லது. கார்த்திகை 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் எந்த ஒரு விஷயத்திலுமே சற்று கவனமாக செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு, தேவையற்ற வாக்குவாதம் இதை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா இதை தவிர்த்தா மன நிம்மதியை பெறலாம். குடும்ப சூழலை இன்பமாக வச்சுக்கலாம். வாக்குவாதம் செஞ்சால் பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். கவனமாக இருங்க. நண்பர்கள் கூட இந்த காலத்தில் விரோதிகளாக மாறுவாங்க. பேச்சுகளையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. கோபத்தை தவிர்க்க பாருங்கள்.
தினம்தோறும் முன்னோர்களை வணங்கி வாருங்க. எல்லா பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கும். இதை நீங்கள் ஒரு பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். முன்னோர்களை தினம்தோறும் வணங்கி வருவதால் உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள்லேருந்து நீங்க முடியும். சுமூகமாக முடிவு கிடைக்கும். காரிய தடைகள் நீங்கி நல்ல ஒரு அனுகூலமான பயன்கள் பெற நீங்கள் முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மேச ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.